லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு சீஃப் கிட்ட மாட்டிக்கிட்டான். உன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எதுக்காக உனக்கு 50,000,000 தேவைப்படுது? அது வந்துட்டு எங்க அம்மாவோட மெடிக்கல் செலவுக்காக நான் செலவழிச்ச பணம். அது எனக்கு கடனா போச்சு. அதுக்காக நீ கேங்ஸ்டர் கூட தான் பழக்கம் வச்சிருக்கியா? இல்ல அது ஒரு வட்டிக்காக தான் நான் அப்படி அவங்க கூட பழக்கம் வச்சேன், கடன் வச்சேன். மத்தபடி தான் எதுவும் இல்ல. இப்போ உங்க அம்மா எங்க அப்படிங்கும்போது, அவங்க இப்போ உயிரோட இல்ல. அந்த கடனுக்காக தான் நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இங்க ஒரு மோட்டிவோட வந்தேன் அப்படிங்கிற உண்மைய சொல்லிடுறான். இப்ப என்ன ஃபயர் பண்ண போறீங்களா? அப்படிங்கிறப்ப, அத பத்தி நான் யோசிக்கணும். இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு அங்கேருந்து போறாரு. அதே நேரம் தான் இந்த விஷயம் எல்லாம் நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணுகிட்ட நம்ம அஜுமா சொல்லிட்டு இருக்காங்க. கடனுக்காக தான் இந்த மாரி வேல பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கா. என்ன இவன் ஏன் திடீர்னு இப்படி வந்தான், இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாரி அவ நைட் ஃபுல்லா அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில பார்த்தா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ரெடி ஆகி வர்றத பார்த்துட்டு அவ கொஞ்சம் அழகா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு, "நான் நல்லா இருக்கேன், பார்க்க சூப்பரா இருக்கேனா?" அப்படின்னு ஹீரோ கிட்டயே வந்து கேட்கும்பொழுது, எப்படி சொல்ல முடியும்? "உங்கள லூஸ் கேர்ல விட்டா நீங்க கொஞ்சம் நல்லா இருப்பீங்க" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கேத்த மாரி அவ சேஞ்ச் பண்ணிக்கிறா. ஹீரோயின் போயிட்டு செகண்ட் ஹீரோட்ட பேசுறப்ப, அவன் என்ன சொல்றான்னா, "அவன் தாத்தாவ பார்க்க எனக்கு நர்வஸா இருக்குது. இந்தா உனக்காக ஃப்ளவர் கொண்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி அவன் வந்துட்டு குடுக்குறான். ஆனா, "எனக்கு ஃப்ளவர்ஸ் புடிக்காது. பரவால்ல. நீ குடுத்தது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நேரா போயிட்டு அவங்க தாத்தாவ தான் மீட் பண்ணி பேச போறான். அவரு வந்துட்டு ஒரே கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. அவன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான். "இதுவரைக்கும் அவ தனிமையா இருந்தா, அலோனா இருந்தா. இனிமேல் அப்படி அவ ஃபீல் பண்ண நான் விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, தாத்தாவும் அப்படியே மேம்போக்கா, ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோக்கு எப்படி இருக்கும்? அடிவயிறு எரியுதுல எரியுது. அந்த மாரி இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹீரோயினும் சேர்ந்துட்டு இந்த பியானோ வாசிக்கும்போது தூரத்துல இருந்து மன வருத்தத்தோட நின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த 3 இடியட்ஸ் வேற அடிக்கடி வந்து வெறுப்பேத்திட்டு வேற போறாய்ங்க. "பாத்தியா, அவரு வந்து அந்த பொண்ணுக்கு கரெக்ட்டான ஆளா?" அப்படின்னு சொல்லும்போது, அவரு நல்ல பெர்சன் தான் அப்படிங்கிற மாரி அப்பவும் ஹீரோ ஜென்யூனா தான் நடந்திருக்கான். வர்ஷா போனும் வந்துட்டு நம்ம ஹீரோவ தான் பார்க்க வந்திருக்காய்ங்க. அவனுக்கு எதுக்காக இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வேற ஜாப் பார்த்துக்கலாம். நீ இங்கேருந்து வந்துடுறா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கெஞ்சி கூப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல செகண்ட் ஹீரோயினும் உள்ள வந்ததுக்கு அப்புறம், "ஓ! நீங்க 2 பேரும் தனியா பேசுறீங்களா? ஆமா, உனக்கு என்னம்மா என் இடத்துல வேலை?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நான் உன்ன வெளியில மீட் பண்றேன். இந்த மூஞ்சி கூட தான் பேச எனக்கு இஷ்டம் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாய்ங்க. அப்ப இருந்துட்டு செகண்ட் ஹீரோ தானே அந்த லைனா போறான். "நான் உங்கள டிராப் பண்ணிர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம், ஹீரோயினும் பேசிக்கிறாய்ங்க. "எதுக்கு? நேத்து நைட்டு நீ என்னமோ சொன்ன. நீ குட் பெர்சன் இல்ல. அது இல்ல, இது இல்ல. ரொம்ப பொய் சொல்லுவ." அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்த. ஆனா, நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நம்புற ஒரு ஆள்னா, அது நீ தான் அப்படின்னு ஹீரோவ சொன்னோனே, ஹீரோவுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீல் ஆவுது. அங்க பார்த்தா நம்ம ஃப்ளவர் ஷாப் ஓனர் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. அதுவும் ஹீரோவ நெனச்சு ஃபீல் பண்ணி தழும்பி தழும்பி அழுவும்போது, செகண்ட் ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம கார ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு, கண்ணு துடைக்க கர்ச்சீஃப குடுத்துட்டு இருக்கிறான். அந்த புள்ள அந்த அளவு ஹீரோவ நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. இங்க இவன் ஹீரோயின நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா, இந்த அளவுக்கு நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சிருக்காளே, ஆனா நம்ம இவ்வளோ நாள் பொய் சொல்லிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாரி, ஒரு நாள் காலையில போகறதுக்கு கொஞ்சம் கில்ட் ஃபீலா இருக்கிறதால, அவன் வேற ஒரு பட்லரா அங்க வேலை செய்ற இந்த 3 இயர்ஸ்ல ஒரு ஆள போ சொல்லிறான் போல. அத போயிட்டு சீஃப் கிட்ட சொல்லும்போது, "ஏன் அவன் ஏன் வரலையா?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல, அவன் ஏதோ என்ன மாத்தி போக சொன்னான்" அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கும்னு, எங்க அவன காணோம். "இல்ல தெரியல. அவன் முக்கியமான வேலையா எங்கேயோ வெளியில போயிருக்கானாம். அதனால இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு பட்லர்" அப்படின்னு சொல்றப்ப, ஓஹோ! அங்கேருந்து பார்த்தா செகண்ட் ஹீரோட்ட இருந்து கால் வருது. நாம அடுத்த டேட்டிங் போறப்போ பைசைக்கிள்ல போவோம் அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு அது ஓட்ட தெரியாது போல. அவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதால, சரி நம்ம போவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நேரா நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றா. இந்த லூசு பையன் வேற எங்க போனான்? இந்த எரும மாடு வேற எங்க போனான்? அப்படிங்கிற மாரி. அவன் எங்க போயிருக்கான்னா, நம்ம கேங்ஸ்டர மீட் பண்ண தான் போயிருக்கான். ஏன்னா, இந்த மாரி என்னால இனிமேல் பணம் கொடுக்க முடியாது. அது மாரி நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி அவிங்க கிட்ட சொல்ல போயிருக்கான். அவிங்க என்ன பண்றாய்ங்க, பரவால்ல. அந்த புள்ளைய நாங்க கடத்தி வந்துட்டு நாங்க பணத்த கேட்டுக்குறோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. இனிமேல் அந்த பொண்ண தொடணும்னா தாண்டி தான் தொடணும். பார்றா இவரு பெரிய பித்ரு கோபாலு. இவரு வந்துட்டு தடுத்து நிக்க போறாரா? என்ன வீரம் பட அஜித்ன்னு நெனப்பான்னு போட்டு புரட்டி எடுத்துடுறாய்ங்க ஹீரோவ. வாயில ரத்தம்லாம் வருது. இருந்தாலும் ஹீரோயின நீங்க இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் இருக்கான். இந்த நேரத்துல தான் ஹீரோயின் அடி வாங்கி படுத்து கிடக்கிறப்போ ஃபோன் பண்ணி, அவ
அவ என்ன சொல்றான்னா, "நீ இல்லாம வேலையே ஓடலடா. நீ என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோ எனக்கு சீக்கிரம் வரணும்." அப்படிங்கிறப்ப, அவனுக்கு அதுல ஒரே சந்தோஷமா இருக்குது. அங்க போய் பார்த்தா சைக்கிள வச்சு உருட்டிட்டு இருக்கா. அவன் என்ன நெனச்சு வந்திருப்பான்னா, சரி அக்கறையா கூப்பிடுறாளே அப்படின்னு நம்மள மிஸ் பண்ணிருப்பாளோ அப்படிங்கிற மாரி நெனச்சு தான் வந்திருப்பான். ஓகே சைக்கிள் ஓட்ட தான் நம்மள கூப்பிட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோனே, அவன் கொஞ்சம் சேட் ஆகுறான். ஆனா அவன் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு தான் வந்திருப்பான். இனிமேல் ஹீரோயின் கூட நம்ம இருக்கக்கூடாது. அவகிட்ட சொல்லாம நம்ம கெளம்பிடணும் அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்த தான் சொல்லலான்னு வந்திருப்பான். அவன் இருந்துகிட்டு, "இங்க பாரு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். அடுத்த நாள் காலையில நாம போயிட்டு சைக்கிள் ஓட்ட கத்துக்குறோம்." அதுவும் அவன்கிட்ட நான் வேற சைக்கிள் ஓட்ட தெரியும்னு வேற பொய் வேற சொல்லிட்டேனா, எனக்கு வேற உள்ள பக்கு பக்குன்னு இருக்குதுடா எருமை. நம்ம போய் கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி, அடுத்த நாள் காலையில போயிட்டு பைசைக்கிள் ஓட்ட தான் கத்துக்கிறாய்ங்க. அவ உட்காந்து ஓட்டும்போது தொப்பு கட்டின்னு கீழ விழுந்து கால்லலாம் அடிபட்டுருது. "இங்க பார்றா நீ ஒழுங்கா சொல்லி தர்றடா எரும மாடு. ஏய் பிசாசு சைக்கிள சைக்கிள் மாரி ஓட்டணும். ஏதோ நீ பாட்டுக்கு இந்த பெண் குயின் மாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிற." "யாரு? நான் பெண் குயினா?" "ஆமா பாத்தியா கீழலாம் விழுந்து கால்லலாம் அடிபட்டுடுச்சு." அப்படின்னு அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு, உடனே "சரி சரி டைம் ஆச்சு சாப்பிடலாமா?" அப்படிங்கிற மாரி 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காய்ங்க. அப்போ வந்துட்டு, "நீங்க ரொம்ப லக்கி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எத வச்சுடா அப்படி நீ சொல்ற? பிசாசே, எரும மாடு" அப்படிங்கிற மாரி 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காய்ங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நல்ல ஒரு ஃபன்னியான கேர்லா நான் பார்த்து வைப்பேன். அத மட்டும் நீ பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அப்போ யாராவது என்ன லைக் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, "அதனால என்னடா பக்கி பயலே! உன்ன யாரு லைக் பண்ணாம இருப்பா?" அப்படின்னு, "சரி, சரி அதெல்லாம் வேணாம். இப்ப சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறியா மாட்டியா?" மறுபடியும் கால முறிச்சுட்டு நின்னா, உன் தாத்தா என் கால உடைச்சு புடுவாரு. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன், முதல்ல சைக்கிள் எப்படி ஸ்டெடி பண்ணீங்கன்னு நீங்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் உட்காந்து ஓட்டுறேன். பின்னாடி உட்காந்துட்டு நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தானா வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு ஹீரோயின உட்கார சொல்றான். அப்ப என்ன பண்றாருன்னா, டபக்குன்னு சைக்கிள் எடுக்கும்போது இடுப்ப புடிச்சிடுறா. "என்ன திடீர்னு இடுப்ப புடிக்கிற?" "சாருக்கு உடனே டெம்ப்ட் ஆயிடுச்சோ?" "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன?" அப்படின்னு பெல்ட்ட புடிச்சுட்டு, அவங்க சைக்கிள் ஓட்டும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கா. அவளும் ட்ரை பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ இங்க என்ன யோசிக்கிறான்னா, இதுதான் நான் உனக்கு சொல்ற கடைசியான குட் பையா இருக்கும். நீ வந்துட்டு தனியாவே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கோ இனிமேலு. நான் உன்கிட்ட சொல்லாம தான் கிளம்ப போறேன். ஒரு பக்கம் ஹீரோயினோட தாத்தாவ காட்டுறாங்க. அவரு போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஹார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. நம்ம சீஃப் இருந்துட்டு இத சொல்லிடலாம் அவங்க பேத்திகிட்ட அப்படிங்கிறப்ப, இல்ல அவ லைஃப்ல இப்ப தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. அத நாம ஏன் கெடுக்கணும்? நம்ம நம்ம உடம்ப நம்ம ஹெல்த்தா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் வந்துட்டு நம்ம சீஃப் செஃப் லேடி இருக்காங்கல்ல, ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. "வர வர நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆயிட்டு இருக்கம்மா" அப்படிங்கும்போது, "ஏன் அப்படி சொல்றீங்க?" "இல்ல உன் மனசுக்குள்ள லவ் வந்ததுக்கு அப்புறம், உன் முகத்துல நான் நெறைய சந்தோஷத்த பார்க்குறேன். இந்த சந்தோஷம் அப்படியே கீப் இட் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்ட்டு ஒரு அம்மா மாரி தான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்குள்ள ஒரு 3 பொண்ணுங்க. அவங்க வந்துட்டு ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்றாய்ங்க. ஹீரோ இந்த மாரி ரிசைன் பண்றான் அப்படின்ட்டு. ஹீரோயின் கத்திர்றா, "அந்த எரும மாடு எதுக்கு இப்படி பண்றான்?" அப்படின்ட்டு. அத கட் பண்ணி நம்ம ஹீரோவையும், தாத்தாவையும் காட்டுனா, "நீ ஏன் போற அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது பர்சனல் ரீசன் இருந்தா மட்டும் தான் நீ போவ அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நீ கொஞ்ச நாள்ல இருந்த வரைக்கும் அவள நீ கரெக்ட்டா பார்த்துக்கிட்ட. மறுபடியும் உன்ன கம்பல் பண்ணி நான் இங்க இருக்க வைக்க விரும்பல. பார்த்து பத்திரமா இரு" அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. அவனும், "உங்க ஹெல்த்த நீங்க பார்த்துக்கோங்க." ஹீரோ ஒரு சைடா அந்த வீட திரும்பி பார்த்துட்டு இருந்தாலும் திரும்பும்போது, "டேய் எரும மாட்டு பயலே பட்லர் எங்கடா போற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வரா. "இங்க பாரு எதுக்கு இப்ப நீ கியூட் பண்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நீ என்னோட பட்லர். நான் கியூட் பண்ண வரைக்கும் தான் நீ என்ன விட்டு போக முடியும். உன்னோட இஷ்டத்துக்கு தான் நீ போக முடியாது. நீ ஏதோ என்கிட்ட இருந்து ஏதோ சொல்ல நெனைக்கிற. ஆனா நான் அத கேட்கல. தயவு செய்து இப்ப சொல்லு ஒழுங்கா என்ன விட்டு போயிடாத." அப்படிங்கும்போது, "நான் என்ன பட்லராவே என் வாழ்க்கைய ஓட்ட முடியுமா? சொல்லு. எனக்குன்னு ஒரு லைஃப் வேணாமா? இங்க பார்றா, இதுதான் உனக்கு இருக்கிற ரீசன்னா, எனக்கு செம்ம கோவம் வருது. ஒழுங்கா உண்மையான ரீசன் சொல்லுங்கிறப்ப, அதுதான் ரீசன். மத்தபடி தான் எதுவுமே இல்ல. இல்ல, என் முடிவு இல்லாம நீ இங்கேருந்து போக முடியாது. இங்க பாரு, உன்ன கேட்டு ஒண்ணும் நாங்க சேரல. அதே மாரி உன்ன கோட்ட இங்கருந்து நான் போக முடியாது." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கடுப்பாயி திரும்புறா. அவரோட பேர சொல்லி கூப்பிடுறான். "நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல, உன் லைஃப்ல நான் இல்லாத இருக்கும்போது உன் பேர சொல்லி கூப்பிடுவேன்டின்ட்டு. அதே மாரி தான். டேக் கேர். பத்திரமா இரு. சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் அழுதுகிட்டே போறா. இந்த விஷயத்த பத்தி நம்ம செஃப் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம சீஃப் கிட்ட தான் கேட்கறாய்ங்க. எதுக்காக? "கொஞ்ச நாளா உங்களுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. அது எதனால?" "இல்ல அவர பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது. அதனால அவன் நல்லவன் இல்லையோ அப்படிங்கிற மாரி நான் முடிவு பண்ணேன்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த லேடி செம்ம கடுப்பாயிட்டு சீஃப்ப திட்டிட்டு போது. "எதுவா இருந்தாலும் வெளி தோற்றத்த பார்த்தே முடிவு பண்ண வேண்டியது. லூசு பைய, லூசு பைய. உனக்கெல்லாம் எதுவுமே
எதுவுமே புரியாதுடா. புரியாது. புரியவே புரியாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகுது. இந்த அம்மா எதுக்கு இப்படி என்ன திட்டிட்டு போகுது அப்படிங்கிற மாரி அவரு பெக்க பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள நம்ம லேட்டா புரிஞ்சுக்கிறதாலயும், ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதாலயும் தான் நம்ம பல பேத்த நம்ம ஹர்ட் பண்றோம். ஹர்ட்டும் ஆகுறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்போ, இல்ல வேற எந்த ப்ராப்ளமோ நம்ம மனசுக்கு ஏத்த மாரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளும் காயப்பட மாட்டோம். மத்தவங்களையும் காயப்படுத்த மாட்டோம். கொஞ்சம் பர்சனல் ஃபீலிங்ஸ வெளிய எட்டி பாக்குது. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஹீரோ இல்லாம ஹீரோனால எதுவுமே கரெக்ட்டா பண்ண முடியல. அந்த கோவத்த அங்க இருக்கிற எல்லார் மேலயும் காட்டிட்டு இருக்கா. வழக்கம் போல ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போடுறது கிடையாது. அது எல்லாத்தையும் தூக்கி விசிறி விட்டு அடிக்கிறா. அங்க இருக்கிற எதையுமே அவ கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது. ஒரு பக்கத்த ஹீரோ காட்டுனா, அவன் சும்மா அந்த ஃப்ளவர் ஷாப்ல போயிட்டு அவன் ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வர பொண்ணுகிட்டலாம் ரோஸு 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 அழகான ரோசினி, உனக்கு ஏத்த ரோஸு இது அப்படிங்கிற மாரி வித்துட்டு அவங்க ஹாப்பியா இருக்கிற மாரி தான் காமிக்கிறாய்ங்க. ஹீரோ ஃபீல் பண்ணலையே அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிற நேரத்துல, அவன் உட்காந்து ஃபீலிங்கா பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் போயிட்டு செகண்ட் ஹீரோவாவது மீட் பண்ணலாம். அவன் கூடயாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட்லாம் அப்படின்னு போறப்ப, அவ கேட்கிறா, "என்ன சைக்கிள் ரைட்லாம் போகும்னு சொன்ன, திடீர்னு நீ அத பத்தி பேசவே இல்ல" அப்படின்னு சொல்றப்ப, "ஓ சாரி அத நான் கொஞ்சம் மறந்துட்டேன். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீக் போவோம். அவளுக்கு கொஞ்சம் அது ஹர்ட்டா தான் இருக்கு. எங்க உன்னோட பட்லர காணோம். அவன் என்னன்னு தெரியல. ரிசைன் பண்ணிட்டான். எது ரிசைன் பண்ணிட்டானாக்கா? எதனால? அத பத்தி எனக்கு தெரியல. அங்கேருந்து ஹீரோயின் வெளில போறப்ப அவ மனசெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல்ல இருக்கிற மாரியே இருக்கு. கரெக்ட்டா அங்க மழை பெய்யுது. எப்பவுமே ஹீரோயின் மழையில வந்துட்டு வரும்பொழுது கரெக்ட்டா நம்ம ஹீரோ தான் கொடைய பிடிச்சுட்டு நிப்பான். அதான் வந்துட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. காலையில ஆஃபீஸ் போகும்போது ஃப்ளவர் ஷாப் பொண்ணு குறுக்க வந்தோனே, "எப்படி இருக்கான்? என் பட்லர் இல்லல்ல இப்ப. அவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன? அவன் நல்லா தான் இருக்கான். ஜாலியா தான் இருக்கான்னு." என்னது? ஜாலியா இருக்கானா? அவன் எப்புட்றா ஜாலியா இருப்பான்? எரும மாடு என்ன இப்படி பைத்தியக்காரி மாரி விட்டு திணற விட்டுட்டு ஜாலியா இருக்கானா? சரி, சரி நீ போ அப்படிங்கும்போது, அவ மொறச்சுக்கிட்டு போறா. இவ என்ன கேர்ள் ஃபிரெண்ட் மாரி கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. அங்க போய் பார்த்தா, டைரக்ட்டா போயிட்டு அங்கேயே நிக்கிறா கடையிலேயே. இத பார்த்து அஜிமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவ திரும்பி வந்திருக்கா அப்படின்ட்டு. உடனே, "எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வந்துட்டு உன்ன மிஸ் பண்றதாலயோ ஒண்ணும் நெனச்சுக்காத. நான் அப்படிலாம் ஒண்ணும் நெனைக்கலையே." "ஓ! நெனைக்கலையா? சரி. இங்க வந்துட்டு எதுக்காக வந்தேன்னா, ஃப்ளவர்ஸ பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." "இல்ல, நீ ரொம்ப ஹேப்பியா இருக்கியா?" "ஹேப்பியா இருக்கேன்." "ஓ! ஹேப்பியா இருக்கியா? சரி, மறுபடியும் என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வந்த. என்னமோ உன் லைஃப்ல பட்லர் ஜாப் மட்டுமே தான் அப்படின்னா, இங்க வந்து பூ வித்துட்டு இருக்கிற. பூ விக்கிறதும் ஒரு நல்ல ஜாப் தானே. ஜாப் தான். இருந்தாலும் உன் லைஃப்ல முன்னேறத்துக்கு பேச வந்தத கரெக்ட்டா பேசுங்க. இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. சரி, நானே கேட்டுர்றேன். என்கிட்ட மறுபடியும் பட்லரா ஜாயின் பண்ணிக்கிறியா? கெஞ்சாத குறையா ஹீரோ கிட்ட கேட்டு போறாய்ங்க. ஆனா ஹீரோ ஸ்டெடியா நிக்கிறான். ஏன்னா, இது பெரிய ப்ராப்ளத்துல போய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதே நேரத்துல இந்த டென்ஷன்ல மீட்டிங் போனா, அங்க ஹீரோயின் டென்ஷன்ல எதுக்கும் ராங்கா சைன் போட்டு வச்சிருக்கா போல. அத வச்சு அவங்க அங்கிள் இருக்கார்ல, அவரு ஒரு பிரச்சனை பண்ணோனே செம்ம திட்டு திட்டிடுறாரு தாத்தா. அதுல வந்துட்டு உன்னோட டேட்டிங்க்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அவரும் வார்த்தைய விட்டுறாரு. ஹீரோயின் கோவத்துல என்னென்னமோ திட்டிட்டா அதனால போகும்போதே அப்படியே நெஞ்ச புடிச்சுட்டு விழுந்துடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கும்போது, அவருக்கு மைல்டு அட்டாக் அப்படின்னு சொல்றாய்ங்க. இத பார்த்தோனே அவருக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. பைத்தியம் புடிச்ச மாரி இருக்கு. என்னால தான் அப்படிங்கிற மாரி அவ ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரம் இங்க அஜ்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோக்கு வந்துட்டு ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல. என் மேல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. இத நான் மறுக்காம நான் போறேன் அப்படின்ட்டு அவன் கெளம்பும்போது, டிவில இந்த நியூஸ் ஓடுறத பார்த்துட்டு, அவன் நேரா எங்க போவான்னு நெனைக்கிறீங்க? அங்க தான் போவான். இந்த விஷயத்த கேள்விப்பட்டு செகண்ட் ஹீரோவும் கார் எடுத்து வந்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஹீரோயின சுத்தி வளைச்சிடுறாய்ங்க. "இங்க நீங்க இருக்க வேணாம். நீங்க போயே ஆவணும்" அப்படின்ட்டு நம்ம சீஃப் சொல்றப்ப, தாத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் எப்படி போக முடியும்? ஆனா இருக்கிற ரிப்போர்ட்டர்லாம் ஹீரோயின வளைச்சு, வளைச்சு ஃபோட்டோ எடுத்து என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவளுக்கு ஒரு மாரி பயமாவுது. திடீர்னு நம்ம ஹீரோ குறுக்க வந்து நின்னு, "இதுக்கான பதில உங்களுக்கு நாங்க அப்புறம் சொல்லுவோம்" அப்படின்னு சொல்லி, ஹீரோயின அங்கேருந்து காப்பாத்தி வந்துட்டு அவள ஹோப்பா காப்பாத்தி கூப்பிட்டு போறப்பலாம் ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. செகண்ட் ஹீரோவும் வந்துடுறான். ஆனா அந்த கிரவுடுல அவன் வேற சைடு போயிடுறான். மொட்டை மாடில தான் இருக்காய்ங்க. உடனே அவ தாத்தாவ பத்தி கவலைப்பட்டு, "நான் கீழ போறேங்கும்போது, லூசுத்தனம் பண்ணிட்டு இருக்காத. நீ கீழ போனா அங்க பெரிய பிரச்சனை ஆகும். அவரு இப்ப நார்மலா தான் இருக்காராம்." "என்னடா திடீர்னு இருக்கிற? இல்ல திடீர்னு என்ன இப்ப மறுபடியும் என்ன காப்பாத்த வந்தியா? இல்ல சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு
வந்தியா அப்படிங்கிறப்ப, "நீ தான் என்னோட பட்லர் கிடையாதுல்ல" அப்படிங்குபாரு. "இங்க பாரு, இப்ப சண்டை போடுறதுக்கான நேரம் கிடையாது. நீ இங்க தான் இருக்கணும். நம்ம பொறுமையா போய் பார்த்துக்கலாம்" அப்படின்னு அவர அப்படி அதட்டி உட்கார வைக்கிறான். சீஃப் வந்து ஹீரோயின் மேல இருக்கிறதா சொன்னதுக்கு அப்புறம் செகண்ட் ஹீரோ அங்க வந்துடுறான். அப்புறம் அப்படியே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அத சகிச்சுக்க முடியாம அப்படியே நின்னுட்டு இருப்பான் பாருங்களேன். பெயின்ஃபுல்லா இருக்கும். வீட்ல பார்த்தா பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாரி பிரசிடென்ட்க்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாரி எல்லாமே பயத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம ஜெஃப் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சீஃப்ப வந்து மீட் பண்றாய்ங்க. "என்னாச்சு? அவருக்கு ஏன் இப்படி இந்த பிரச்சனை? இத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தது. நாங்க அமெரிக்கா போய் சர்ஜரி பண்ணலாம். ஆனா யாருக்கும் தெரியாத அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சோம். அதுக்கு காரணம் வந்துட்டு கம்பெனிய டேக் ஓவர் பண்ற மைண்ட்ல நம்ம ஹீரோயினும் இல்ல. அவளுக்கு பாதுகாப்பான மைண்ட்ல இங்க யாருமே இல்ல. அதனால நாங்க இத மறைச்சு, நாங்க போயிட்டு சரி பண்ணிட்டு வரலாம்னு நெனச்சோம். ஆனா இப்படி ஆயிடுச்சு. இப்போ வேற வழியே இல்ல. அவர நம்ம அமெரிக்காவ சீக்ரெட்டா கூட்டு போய் தான் ஆகணும். முக்கியமா ஹீரோயினுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறப்ப, அங்க இருந்து அந்த விஷயத்த யாரோ கேட்டுட்டு போறாய்ங்க. அடுத்த நாள் காலையில இதுவே நியூஸா வருது. அத யார் சொல்றான்னா, ஹீரோயினோட அங்கிள் தான் சொல்றாய்ங்க. இந்த மாரி அவருக்கு பெரிய கார்டியோ அரெஸ்ட் வந்திருக்கு. அதனால நாங்க அவர அமெரிக்கா கூட்டு போறோம். இனிமேல் இந்த குரூப்போட நிலைமை என்னங்கிறத போக போக நாங்களே சொல்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த நியூஸ கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. சீஃப்பும், நம்ம செஃப்பும் சேர்ந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக மொத்தத்துல யாரோ நம்ம இடத்துலயே இருந்து ஸ்பை இருந்திருக்காங்க. இது தெரியாம நீங்க இவ்ளோ நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம, ஹீரோயின் பக்கத்துல இப்ப பட்லர் இருந்தா தான் நல்லாருக்கும். அதுவும் நம்ம ஹீரோ இருந்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்றப்ப, அவன தான் ஸ்பைன்னு நெனச்சு நான் தொரத்தி விட்டேன். உனக்கு சொன்னா எதுவுமே புரியாது அப்படின்னு மறுபடியும் செஃப் கோவப்பட்டு போறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஏன் அடிக்கடி கோவப்பட்டு கோவப்பட்டு போறா? அதுவும் அவங்கள பத்தி பேசும்போதெல்லாம் அப்படின்னு அவரு கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு. பையன் போல பியூர் 90ஸ் கிட்ஸ்ல பொறந்திருப்பாரு போல. அதனால ஒண்ணும் புரியல. சீஃப் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோவோட ஃப்ளவர் ஷாப்புக்கே போயிடுறாரு. என்ன விஷயம்னா, நம்ம தாத்தா தான் ஹீரோவ கூட்டு அனுப்பிச்சிருப்பாரு. இந்த மாரி நான் ஆப்பரேஷன் விஷயமா நான் வெளியில போறேன். அதனால சீஃப்பும் என் கூட தான் வருவாரு. நீ வந்துட்டு அவள பாத்துக்க நீ இருக்கணும். அது மட்டும் இல்லாம உன் மேல தான் எனக்கு ட்ரஸ்ட் இருக்கு. அவள நல்லா பாத்துப்ப அப்படிங்கிறது மாரி எனக்கும் தெரியுது. அதனால நீ மறுபடியும் பட்லரா வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றப்ப, அவன் இல்ல நான் இப்படி சொல்றேன்னு என்ன மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இதுல இஷ்டம் கிடையாது. என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா இனிமேலும் உன்ன நான் கம்பல் பண்ணல. உன் பர்சனல் லைஃப்லயும் நான் தலையிடல. நீ இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. மத்தபடிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, அவரும் தன்மையா பேசி அனுப்பிச்சுட்டுறாரு. வெளியில வந்தோனே நம்ம சீஃப் வந்துட்டு, நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாரு. உன்ன ஒரு விதத்துல நான் தப்பா நெனச்சேன். ஆனா, இப்போ நீ மறுபடியும் வந்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுப்பா அப்படிங்கிற மாரி அவரும் சொல்றாரு. ஹீரோக்கும் ஒரு டபுள் மைண்டடா தான் இருக்கு. போலாமா? வேணாமா? அப்படின்ட்டு. நாள் காலையில ஹீரோயினோட தாத்தா கெளம்பிட்டாரு. அப்ப இருந்துட்டு ஹீரோயின பத்திரமா இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வரும்போது, "என்ன தானே பத்திரமா இருக்க சொன்னீங்க?" அப்படி தாத்தா அப்படின்னு செலவு பார்க்கும்போது, "ச்சே ச்சே நான் ஆஃபீஸ பத்திரமா பார்த்துக்க சொன்னேன். உன் மேல தான் எனக்கு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது." "ஆ, ஆ தெரியும், தெரியும். நான் தான் ஹாஸ்பிட்டல் போறேன். வந்து ஒரு ஹக் குடுக்குறியா? உனக்கெல்லாம் நான் எதுக்கு குடுக்கணும்? நீ என்ன இருந்தாலும் என் மேல அக்கறை படல." அப்படிங்கிற மாரி கோச்சுக்கிட்டு சின்ன சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க வழக்கம் போல. அந்த நேரத்துல வந்துட்டு, "நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப, கரெக்ட்டா வந்துட்டு ஹீரோ வந்து நிக்கிறான். "நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க பிரசிடென்ட். நான் வந்துட்டு இவங்கள நல்லா பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ மறுபடியும் ஜாயின் பண்ணதுல எனக்கு ஒரு சந்தோஷம்." அப்படின்ட்டு, உடனே "இந்த எரும மாடு இங்க எதுக்கு வந்தான்? இப்ப எப்படி இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்? நான் வந்துட்டு உன் மேல இங்க பாரு இந்த டைம்ல எதுவும் கத்தாத. அவர் ஆப்பரேஷனுக்காக போயிட்டுருக்காரு. சந்தோஷமா இருக்கிற மாரி நடிச்சுக்கிட்டு அனுப்பி வையி. எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், உடனே அவரு கேட்கிறாரு, "என்னதான் நான் உன் மேல அக்கறையா இல்லனாலும், நீ என் மேல அக்கறையா இருக்கல்ல. வந்து ஒரு ஹக் குடுக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, அவளும் வந்து கட்டி புடிச்சு ஃபீல் பண்றா. இப்போ வந்துட்டு நம்ம சீஃப் இருந்தாங்கல்ல, அந்த ப்ரமோட்ல தான் இந்த ஹீரோ இருக்கான். வழக்கமா 3 பொண்ணுங்க அவன சைட் அடிக்கும்ல, அந்த பொண்ணுங்கலாம் பார்த்து "நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்காங்கன்னு" சொல்றதும், அந்த 3 பேரும் வயிறெறிஞ்சு விழுவாய்ங்க தெரியுங்களா? அந்த 3 இடியட்ஸ். அவிங்க எப்பவுமே அந்த மாரி வயிறெறிஞ்சு விழுந்துட்டு இருக்காய்ங்க. உடனே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி, அவ எங்கேயோ வெளியில போகலான்னு போறா. ஹீரோ போயிட்டு, "எங்க வெளியில போற? நம்ம ஆஃபீஸ் போணும்." "எது? நான் அசிங்கப்பட்டா அந்த ஆஃபீஸ்க்கா? அந்த ஆஃபீஸால தான் என் தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. நான் அங்க போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ எந்த மோட்டிவோட வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்னும் உன்ன நான் மன்னிக்கிற அளவுக்கு மைண்ட்ல இல்ல." அப்படின்ட்டு, "நான் என் இஷ்டப்படி தான் நடந்துப்பேன்." அப்படிங்கும்போது, சொன்னா கேளு கேளுன்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் நம்ம ஆளு. ஆனா ஹீரோயின் வழக்கம் போல திமிரு கொண்ட மாரி சொல்லாம இருக்கும்போது, அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போறான். இது அங்க இருக்கிற எல்லாமே பார்த்துக்கிறாய்ங்க. "என்னம்மா இவன் இப்படி தூக்கிட்டு போறானே" அப்படின்ட்டு, உள்ள தூக்கிட்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணு, ரெடி ஆகு அப்படின்னு சொல்றப்ப, நம்ம செஃப் லேடி இருக்காங்கல்ல, அவங்கள சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறா ஹீரோயின். "இங்க பாருங்க இவன் இப்படி பண்றான். அஜ்ஜுமா கேளுங்க கேளுங்கங்கிறப்ப, இங்க பாருங்க அவ மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படிங்கிறது
அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ இந்த நேரத்துல இப்படி பண்ணான்னா, மொத்தமும் வீணா போயிடும். சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாய்ங்க. வேற வழியே இல்லாம ஆஃபீஸ்க்கு தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போறான். அங்க பார்த்தா கசின் பொண்ணு நம்ம ஃப்ளவர் ஷாப் போணும் பேசிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி போறத பார்த்துட்டு, என்னது ஹீரோ மறுபடியும் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாரி 2 பேருமே ஷாக்ல பார்த்துட்டு இருக்காய்ங்க. அங்க போயிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்றான். "தாத்தா உன்ன நம்பி தான் இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அத நீ கெடுத்துறாத" அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கும் புரியுது. எங்க தோத்தமோ அங்க தான் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ட்டு. அங்க பார்த்தா அவங்க மாமா நக்கலா பேசிட்டு இருக்காரு. "என்னம்மா நீலாம் மீட்டிங்க்குலாம் வந்திருக்க" அப்படின்ட்டு. "போர்ட் மீட்டிங் தானே, அப்ப போர்ட் மெம்பர் வரணும் தானே, இது என்ன நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க முட்டாள்தனமா" அப்படின்ட்டு ஹீரோ நோஸ் கட் பண்ணிட்டு, "முன்னாடி நடந்ததுக்கு மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு பக்காவான ஒரு ப்ராஜெக்ட்டோட நான் வருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ பேசிட்டு இருக்க நேரம், அதே நேரம் ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு ஃப்ளவர் ஷாப் போன திட்டுன்னு திட்டுறா. "எதுக்குடா மறுபடியும் அவ கூட வேலைக்கு போய் சேர்ந்த? எனக்கு புடிக்கல. நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துரு" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருந்துகிட்டு, அது என்ன காரணம்னு தெரியல. அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறான். ஆனா அவளுக்கு ஏதோ இதில தப்பு அப்படிங்கிற மாரி படுது. உடனே அவன் அந்தாண்ட போனதுக்கப்புறம் அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த கேங்ஸ்டர்ட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாரி நாளைக்கு நீ டியூ கட்டணும் அப்படிங்கிற மாரி வருது. இவங்கள போய் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கூட இருந்தா, இவன் எங்கே தான் கைய விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயத்தில, முதல்ல அவன் கடன பேசி சமாளிப்போம் அப்படிங்கிற மாரி இவ ஒரு முடிவு பண்ணிட்டா. ஹீரோவுக்கு தெரியாமயே. ஹீரோவும் கார்ல வந்துட்டு இருக்கும்போதே கேட்கிறா, "நீ திரும்பி ரிட்டர்ன் எதுக்காக வந்த? பணத்துக்காகவா? இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்காகவா? ஒழுங்கா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே இந்த விஷயத்த எதுவுமே டைவர்ட் பண்ணாம, "இதுக்காக இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உனக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாரி பக்குங்குது. அவன பேஸ் பண்ண முடியல. அவளுக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஆகுது. ஆனா இருந்தாலும் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே கடந்து போயிடுறா. அப்புறம் செஃப் லேடியோட போயிட்டு தான் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அவ டேட்டிங் பண்ணதுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ திரும்ப வந்ததாலயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. உனக்கு ஒரு பொண்ண புடிச்சிருக்குல்ல, அதுவும் அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ண. ச்சே! அந்த பொண்ணு மேல தான் எனக்கு ஓ! அப்போ உனக்கு எந்த ஒரு பொண்ணு மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படியா? யாரு அந்த பொண்ணு? சொல்லுங்கப்ப. ஹீரோ அந்த நேரத்துல கொஞ்சம் தயங்கி, ஆனா அவளுக்கு நான் கரெக்ட்டானவளா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த நேரத்துல அப்படியே அத சொல்லிட்டு வந்து வெளியில பார்க்குறான். அவ வந்துட்டு செகண்ட் ஹீரோ கூட சைக்கிள் ஓட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் புரியுது. நான் தூரத்துல நின்னு ரசிக்கிற பட்டர்ஃப்ளை தான் நீ. நான் உன்ன புடிக்கும்னு நெனச்சா, உன்னோட நிறங்களும் அழிஞ்சு போயிடும். அது இல்லாம உன்னோட இறக்கைகளும் உடைஞ்சு போயிடும். நீ தூரத்துல அழகா பறக்கிறதையே பார்த்து, கண்ல மட்டும் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். உன்னோட காதல. அப்படிங்கிற மாரி ஒரு பார்வ பார்ப்பான். எல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே வரும்பொழுது, செகண்ட் ஹீரோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான் ஹீரோயின. அத எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு போறப்ப ஸ்லிப் ஆயி கீழ விழுது. அப்ப 2 பேருமே சேர்ந்து அந்த ஃபோட்டோ எடுத்து ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின் கையில குடுக்குறான். இது ஏதோ அவனுக்கு தப்பா தெரியிற மாரி இருக்கு. முதல் முறையா ஹீரோவ கொஞ்சம் ராங்கான பார்வையில பார்க்குறான். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது சரியில்லையே அப்படிங்கிற மாரி. ஹீரோனும் 2 பேரும் வீட்டுக்குள்ள போறப்ப அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோயின் சொல்றா, "இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகா இருக்குல்லங்கும்போது" ஹீரோ வந்துட்டு, "அது உங்களோட பெர்சனல். அத எதுக்கு என்கிட்ட காட்டிட்டு நீங்க அத ஏன் சஜஷன் கேட்டுட்டு இருக்கீங்கங்கும்போது, என்ன புதுசு புதுசா வேற வேற மாரி தான் பேசுற. இனிமேல் இப்படிதான் பேசணும்" அப்படின்ட்டு அவ ஸ்டெப்ல கொஞ்சம் மேல ஏறி போறான். இவன் கடுப்பாயிட்டு அவன அடிக்கலான்னு போறப்ப, அவ ஸ்லிப் ஆயி விழும்போது ஹீரோ அப்படியே ஹேண்டில் பண்ணி அப்படியே பிடிப்பான் பாருங்களேன். அப்படியே 2 பேத்துக்குள்ள ஒரு லுக் வரும். அப்படியே கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே" அப்படிங்கிறப்ப, ஹீரோயினோட ஹார்ட் மட்டும் பெக்குங்குது. அப்படியே உள்ள போனவ அப்படியே கதவ சாத்திட்டு, என்னாச்சு? நான் ஏன் இப்படி டிஸ்டர்ப் ஆகுறேன்?" அப்படிங்கிற மாரி அவ வெளியில சொல்லனாலும் லைட்டா யோசிக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ப்ராஜெக்ட் வேற பண்ணணும்ல, அதுக்காக ஹெவியா நெறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோலாம் நெறைய புக்கெல்லாம் தூக்கிட்டு வரும்போது, அவ அழகா அப்படியே படுத்து அந்த புக்கு மேலேயே தூங்குறத அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோ. ஒருத்தங்கள உண்மையா லவ் பண்ணி வச்சுட்டாவே, தூங்குறது கூட அழகா தான் தெரியும் போல. முன்ன பின்ன லவ் பண்ணியிருந்தா, அவங்க தூங்கும்போது பார்த்து ரசிச்சிருந்தா தெரியும். நமக்கு கடைசி வரைக்கும் படத்துல தான் பார்க்குறோம் போல. அதுவும் இந்த கொரியன் டிராமால தான் பார்க்குறோம் போல. வேற வழி நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கால்ல, நேரா போயிட்டு அந்த கடன்காரங்கள தான் மீட் பண்ண போறா. ஹீரோவ பத்தி சொன்னோனே அவங்க காண்டாயி தப்பாவே பேசிடுறாய்ங்க போல. அது மட்டும் இல்லாம, அவைங்க நெனைக்காத அளவுக்கு ஒரு பணத்த குடுக்குறாய்ங்க. இத கேட்டு கடுப்பான அவ, எப்படியாவது பிரைவேட் லோன் அரேஞ்ச் பண்ணியாவது, இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறா. அவள பொறுத்தவரைக்கும் ஹீரோயின் பக்கத்துல இருந்தா வெரி டேஞ்சர்ங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அதனால அவ என்ன பண்றான்னா, செகண்ட் ஹீரோவ போய் மீட் பண்ணி, "நீ வந்துட்டு எனக்கு 1,000,000 லோன் குடுக்க முடியுமா?" அப்படின்னு, அதுவும் அந்த கேங்ஸ்டர் சொன்ன தப்பான வார்த்தைகளே அவளோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் சொல்றான், "நான் ஒண்ணும் இங்க ரிச்சஸ்ட் மேன் கிடையாது. என்னோட ஃபேமிலி தான் ரிச்சஸ்ட்" அப்படிங்கும்போது, "ஓ! சாரிங்க. உங்ககிட்ட கேட்க வந்தது தப்பு தான்" அப்படின்ட்டு, அவ அப்படியே ஒரு மாரி பெனாத்திக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோயின் எழுந்துர்றா. இப்ப பார்த்தா ஹீரோ சோஃபால அப்படியே அவ
அவன் வந்துட்டு ஒரு பில்ல வச்சுட்டு போய் தூங்கிட்டு இருக்கான். இத பார்த்தோனே ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபன்னா, "எழுந்திரி, எழுந்திரி" அப்படின்னு சொடக்கு போட்டு அப்படியே எழுப்பிட்டு இருக்கும்போது, ஹீரோ டபுக்குன்னு எழுந்துட்டு அது வேற யாரோன்னு நெனச்சு அப்படியே கொஞ்சம் நெருக்கமா போயிட்டு, அப்படியே புடிச்சு இழுத்துடுறான். அப்படி இழுக்கும்போது அவங்க 2 பேர் கண்ணும் அப்படியே பார்க்கும்பொழுது, ஸ்பார்க் உண்டாகுமா? உண்டாகாதா? நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த மாரி சீன்லாம் இந்த எபிசோட்ல வருதுன்னு தெரிஞ்சிருந்தா, நான் கொஞ்சம் இந்த எபிசோட லேட்டாவே வாச்சிருப்பேன். என்ன பண்றது? அ சிங்கிள்ஸ் ஃபீலிங்ஸ் வெரி லோன்லி ஃபீலிங்ஸ் சாரி, சாரி. நான் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ன்னு நெனச்சு இப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, செகண்ட் ஹீரோ கால் பண்ணதா வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கால்ல, அவ அப்படி பெனாத்திட்டே போயிட்டு இருக்கும்பொழுது, செகண்ட் ஹீரோ போயிட்டு, "எதுக்காக நீ இப்ப லோன் கேட்குற? என்ன? அவ போறது சரியில்ல" அப்படின்னு தெரிஞ்சுட்டு, "இல்ல நீ என் கூட லோன் தான் தரமாட்ட. பட் என் ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்டாவாவது என் கூட வா" அப்படின்னு அவைங்க 2 பேரும் போயிட்டு செம்ம குடி குடிக்க தான் போயிருக்காய்ங்க. இவைங்க 2 பேரும் அங்க போறாய்ங்க. அவ ரொம்ப புலம்புறா. அதுவும் ஹீரோவ நெனச்சு, ஹீரோயின நெனச்சு ரொம்ப ரொம்ப புலம்புறா. அப்போ ஹீரோ வந்துட்டு டபுக்குன்னு ஏதோ ஒண்ணு எடுக்க போகும்போது, இந்த சுடு தண்ணி மாரி ஹீரோயின் கால்ல ஊத்த பாக்குது. உடனே அவன் தொடைக்க பாக்குறான். ஆனா அத ஹீரோயின் தப்பா எடுத்துக்கல. ஒரு மாரி கேஷுவலா எடுத்துக்கிட்டு, "ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்ட்டு அவ அப்படி ரியாக்ட் பண்றது வந்துட்டு செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கு. "என்ன இது சரியில்லையே!" அப்படிங்கிற மாரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இத பாத்துட்டு இருந்த மப்ல இருந்த நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு, "ஓ! இதுதானா? இப்படித்தானா? என்ன நீ சொல்ற? நீ கொஞ்சம் அமைதியா இரு" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்துட்டு அவள மிரட்டிட்டு இருக்கான். "எதுக்கு மிரட்டுற? நீ ஒரு குட் டான்சர். உனக்கு எத்தன கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் அதாவது ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். இவ பிரின்சஸ். இவ அழகா இருக்கா. மணி இருக்கிறவங்களுக்கும், மணி இல்லாதவங்களுக்கும் இதுதான் டிஃபரெண்ட் போல. ஒருவேள மணி எல்லா விதத்திலயும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும் போல" அப்படின்னு ஹீரோயின், "ஏம்மா நீ எத பத்திம்மா பேசிட்டு இருக்க? என்ன கடுப்பாக்குற மாரியே பேசிட்டு இருக்க." "எல்லாம் காரணமா தான் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இந்த நிலைமைய இப்படியே விட்டா, அது வேற மாரி பிரஷர்ல கொண்டு விட்டுடும் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது அவனுக்கு. "என்ன சொல்றா? என்ன சொல்றா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. நான் அவள கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறேன்" அப்படின்ட்டு, ஹீரோயின "நீங்க ட்ராப் பண்ணிடுங்க" அப்படின்னு செகண்ட் ஹீரோட்ட சொல்லிட்டு, அவன் கார் கிட்ட அவள அழைச்சிட்டு போயிட்டு உட்கார்றான். அவ செம்ம போதையா இருக்கா. அப்போ ஒரு விஷயம் நான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அவன் போயிட்டு என்ன சொல்றான்னா, "அவ என்கிட்ட பர்சனல் லோன் கேட்டு வந்தா. மேபி 1,000,000 பக்கம் கேட்டு வந்தா. அவ எதுக்காக கேட்டு வந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் அவ இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கா. இப்படி புலம்புறதுக்கும் அதுதான் காரணம். அது என்னன்னு நீ கேட்டுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் ஹீரோயின பத்திரமா வீட்ல விட்டுர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா, எதுக்காக மறுபடியும் ஹீரோ வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணான்? அதத்தான் நானும் அவன்ட்ட கேட்டேன். கேட்டா அவனும் எதுவும் சரியான பதில் சொல்லல. அவனுக்கு வேற லைஃப் வேணுன்ட்டு தான் போனான். திடீர்னு எதுக்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற மாரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் கரெக்ட்டான பேரா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும்போது, யார் 2 பேரும்? ஃப்ளவர் ஷாப் பொண்ணும் அவனும் லவ் பண்றாங்க. அது உனக்கு தெரியுமா? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சு அப்போ ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். ஆனா அவன் மனசுல வேற ஏதோ இருக்கு போல. வேற ஏதோன்னா, வேற யாராவது இருக்கலாம். யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி செகண்ட் ஹீரோ கேட்குறான். அது எப்படி எனக்கு தெரியும்? அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாவுது. அதுவும் ஹீரோவ நினைச்சு, அவன் கரெக்ட்டா வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, "இங்க பாரு, நான் போணும்னு நெனைக்கிறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அவன் எழுந்து போகும்போது கைய புடிச்சு, "நீ இப்ப எதுக்காக அங்க போன? அந்த கடனுக்காக தானே? அந்த கடன அடைக்க தான் நான் இப்படி போய் கேட்டேன். அவங்கள போய் மீட் பண்ணியா? அந்த கேங்ஸ்டர்ஸ போய் மீட் பண்ணியா? எதுக்கு இப்படி பண்ண? ஏன்னா நீ அந்த வீட்லருந்து வெளியில வரணும்டா. அந்த வீட்லருந்து வெளியில வரணும். அவ்வளோதான். எனக்கு நீ அவளுக்கு கீழ இருக்கிறது எனக்கு சுத்தமா புடிக்கல. ஆனா நீ அங்கேருந்து வரமாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவள உனக்கு புடிச்சிருக்கல அப்படிங்கும்போது, அவனால எதுவுமே பதில் சொல்ல முடியல. அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான் செம்ம கடுப்புல. நெக்ஸ்ட் டே பரபரப்பா ஹீரோயினுக்கு அந்த மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, எல்லாம் பக்காவா பண்றேன். பட் ஒரு சில விஷயங்கள் உன்ட்ட மாத்திக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, எப்பவுமே லெஃப்ட் சைடு பக்கம் தான் பார்த்து நீ பேசுற. அப்படி பார்த்து பேசக்கூடாது. ஸ்ட்ரெய்ட்டா ஃபேஸ் வச்சு பேசணும். அது மட்டும் இல்லாம உன்னோட ஷோல்டர்ஸ் எப்பவுமே டவுன் ஆகியிருக்கு. அதுவும் நல்லா ஸ்டெடியா இருந்து பேசணும். நீ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஐ கான்டாக்ட் மூலியமா தான் உன்னோட பதில தெளிவா சொல்ல முடியும் அப்படின்ட்டு, ஹீரோ ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும், அது அவளுக்கு வேற மாரி ஃபீல குடுக்குது. மீட்டிங்காக செம்மையா ரெடியாகி போறா. அந்த நேரத்துல ஹீரோ சரி நீ போயிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் போறான். அந்த நேரத்துல கேங்ஸ்டர் வந்துட்டு அங்க வந்துடுறாய்ங்க. அவைங்கள தான் ஆல்ரெடி ஹீரோயின் பார்த்துருப்பாள்ல. நம்ம ஹீரோ கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சமாளிச்சிருப்பான்ல. அதனால போயிட்டு அந்த கேங்ஸ்டர்ட்ட, "நீங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே?" அப்படிங்கிற மாரி பேசுறாய்ங்க. இத பார்த்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்துட்டு ஹீரோவ தேடி ஓடுறா. "டேய் தப்பு நடந்து போச்சுடா, தப்பு நடந்து போச்சுடா. அந்த கேங்ஸ்டர்ட்ட அவ பத்தி பேசிட்டு இருக்காடா. எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுடா" அப்படின்ட்டு இத கேட்டோனே அவன் பதறி அடிச்சுட்டு ஹீரோயின தான் தேடி ஓடுறான். செம்ம கோவத்துல வந்திருக்கான் அந்த கேங்ஸ்டர்ட்ட பேசிட்டு. வந்து புளீர்னு ஒரு அறை மட்டும் தான் விடுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது.
அவளுக்கு உண்மை தெரிஞ்சுச்சா? அவ எதுக்காக அந்த அறைய விட்டா? அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.